ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டுடே வந்து தனி வட்டியில் ஒரு சம் பார்ப்போம். ஒரு குறிப்பிட்ட அசலானது 3 வருடத்தில் 7/6 மடங்காக ஆகுமெனில் அதன் வட்டி விகிதம் காண்கன்னு சொல்லியிருக்காங்க. நான் வந்து PNR/100 வந்து மடங்கு கணக்கில் வந்து நான் இப்போ சொல்ல போகிற மெத்தடில் போட்டால் ஈஸியாக இருக்குன்னு சொல்லியிருக்கேன். அதுவே ஃபாலோ பண்ணுவோம். நான் சொல்கிற மெத்தட் என்னென்னா, ஃபஸ்ட்டு இந்த சைடு வந்து 100, இங்கிட்டு வந்து n × 6, கீழே வந்து P, இங்கே வந்து SI. இந்த மாதிரி மெத்தடில் PNR/100 தான். இந்த மாதிரி மெத்தடில் போட்டால் நமக்கு வந்து மடங்கு கணக்கில் வந்து ஈஸியாக இருக்கும். இதை வந்து எப்படி எழுதலாம், 100 × n வந்து 3 ஆண்டுகள் சொல்லியிருக்காங்க, 3, R வந்து தேவை R, P வந்து மடங்கு கணக்கில் வந்து கேர் பண்ண தேவையில்லை, ஸோ எக்ஸ்ன்னு வச்சுப்போம். மடங்கு வந்து 7/6 மடங்காக ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து மடங்கு வந்து எப்போவுமே 7/6னா -1 கழிக்கணும். மடங்கு கணக்கு வந்தால் இந்த சைடு வந்து 1 கழிக்கணும்னு சொல்லியிருப்பேன். 100 3 × 6, இது எக்ஸ் தேவையில்லை. இது வந்து கழிச்சா 7/6 - 1, இது வந்து 6, 7 - 6/6, 1/6, இங்கே வந்து 1/6. அடுத்த ஸ்டெப் என்னென்னா, இந்த 100 வந்து இங்கே கீழே வந்துடும். ஸோ இந்த 3 × 6, இந்த 100 வந்து இங்கே வந்து 100/6 ஆயிரும். அடுத்து வந்து இந்த 6 வந்து மேலே போயிடும். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து 3 × 6 இந்த 6 மேலே போயிடும் /100. இப்போ வந்து 2 6, I2 10, 0. இப்போ வந்து 9, 9/50 × 6 இங்கே இருக்குது. ஓரம்போதான் 9, ஐயம்போதான் 45, மிச்சம் வந்து 5 இருக்கும், 9ஆல் அடிச்சிருக்கோம், ஸோ 9. R = 5, 5/9%. இந்த மெத்தட் மட்டும் கொஞ்சம் ஞாபகம் வச்சுருந்தா இந்த மாதிரி ஈஸியாக வந்து மடங்கு கணக்கில் பண்ணலாம். ஸோ 100 இந்த சைடு வந்து n × 6, மடங்கு கணக்கில் வந்து நமக்கு P வந்து தேவையில்லை. ஸோ இங்கே வர்ற மடங்குல இருந்து 1 கழிச்சா வட்டி, அந்த மீனிங்கில் தான் 7/6 - 1 பண்ணியிருக்கோம். இது பண்ணால் 1/6. இந்த 1/6 வந்து 6 மேலே போயிடும். இந்த 100 வந்து இங்கே கிராஸ் மல்டிபிள் பண்ணணும். ஸோ 100/6, இந்த 6 மேலே போயிடும். ஸோ 3 × 6 × R/100, இது அடித்தா 5, 5/9ன்னு வரும். இந்த மெத்தட் தெரியணும்னா முன்னாடி வந்து ஸ்டார்டிங்கில் பேசிக் தனி வட்டி வீடியோ போட்டிருப்பேன், அதை வந்து பார்த்துக்கோங்க. தேங்க்யூ.